இந்த பாடத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது யாரெல்லாம் சதகா செய்கிறார்களோ, யாரெல்லாம் தர்மங்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய செல்வத்தை ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார். ஐந்தாவதாக, யார் தர்மம் செய்கிறார்களோ அவருக்காக ஒரு மலக்கு துஆ செய்கிறார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. பொதுவாக சொல்றோம், அல்லாஹுடைய பார்வையின் மீது இல்லை, அல்லாஹ் என்ன மறந்துட்டான் என்பதாக புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் மக்கள் இதை மறந்து விடுகிறார்கள். தர்மம் செய்தால் அல்லாஹுடைய மலக்கே நமக்காக விட்டு துவா செய்வாரே, அந்த சிந்தனையே நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹுடைய மலக்குகளின் துவா நமக்கு வேண்டும் என்பதாக சொன்னால், பரக்கத்து நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதாக சொன்னால், நிச்சயமாக நாம் தானம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், தர்மம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், சதகா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்.